அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானது. பாத்தீங்களா? வேதத்தை விளக்குகிற அவனுடைய ஜெபம் அருவருப்பு. அப்படின்னா வேதமும் ஜெபமும் வேதமும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஜனத்தொகை, விசுவாசிகளின் தொகை கூடின பொழுது அங்க பிரச்சனைகள் எழும்பியது. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் பார்த்தாங்க. அவர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிப்பதிலும் தரித்திருப்போம் என்று சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் ஜெபம் மட்டும் பண்றோம், வேதத்தை நம்ம கனம் பண்றதில்ல, வாசிக்கிறது இல்ல. நிறைய பேர் ஆக வேதத்தை மாத்திரம் தியானிக்கிறோம், ஜெபம் பண்றதில்ல. ஆக ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அப்படி இருந்தா உங்க ஆவிக்கிற வாழ்க்கை பிரகாசமா இருக்க. ஐயா, நீங்க வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியமா இருக்கட்டும், சாதாரணமா ஜெபிக்கிறத விட நீங்கள் வசனத்தை சொல்லி, வேத வசனத்தை சொல்லி, நல்ல ஊக்கமா வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை 21 பார்க்கிறோம். அந்த 2ஆம் சங்கீதத்தை வச்சு ஊக்கமாய் பலமா ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, வேதம் சொல்கிறது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. ஏன் ஐயா ஆண்டவர் இடத்தை அசைக்கணும்? ஏன் அசைக்கணும்னா, உங்க ஜெபத்தை நான் கேட்டேன், நான் உங்களுக்காக நான் எதையும் செய்து முடிக்க போகிறேன், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லாமல் சொன்ன ஒன்று தான் அந்த இடத்தை அசைத்து நான் ஜெபத்தை கேட்டேன். கர்த்தர் சொல்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க, கர்த்தர் உங்களுக்கு விரோதமான சகல காரியங்களை அசைத்து ஒரு அற்புதத்தை செய்து உங்க ஜெபத்தை கேட்டான்னு கர்த்தர் சொல்லுறார். ஐயா, உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வசனத்தை கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் பலமுள்ள ஜெபம். ஆகவே ஆண்டவங்களை பயன்படுத்தணும், யூஸ் பண்ணணும். உங்கள் மூலம் பெரிய காரியங்களை செய்யணும், அநேகர் கட்டுகளை உடைக்கணும். உங்க ஊழியத்துல ஆண்டவர் இன்னும் பிரகாசமா இருக்கணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு வேத வசனத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணா உங்க ஊழியம் மகிமையா இருக்கும், உங்க ஜீவியம் மகிமையா இருக்கும். எல்லா கட்டுகளை உங்களை கொண்டே உடைக்க கர்த்தர் வல்லவரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.